ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஏப்ரல் மாதத்துடைய முக்கிய தாள்களை தான் இந்த வீடியோவில் பலன்களாக சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பணம் சேர இந்த மாதத்தில் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. ஸோ வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் நீங்கள் செய்வதனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஆங்கில மாதம் பிறந்து செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப சிறப்பு. அதை விட இந்த மாதம் முழுவதும் செல்வந்தர்களாக வாழ முடியும். ஸோ இந்த டைம் பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டில் சமையல் அறையிலும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டை பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் பொடி செய்து எடுத்துக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த ரெடி பண்ண பட்டப்புடைய 1/2 ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தராக வாழணும், தினம் பணமழையில் நனையணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி விடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து விட்டு உங்களுடைய அன்றாட வேலையை செய்யுங்க. அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடியை மறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ, அதாவது பட்டைப்பொடி எப்படி பறந்து உங்கள் வீட்டுக்குள்ளே காற்றில் வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வரும். இது தாங்க பரிகாரம். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், மனைவியும் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இந்த மாதம் முழுவதும் பணமடையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இதோடு உங்கள் ராசிக்கு பரிகாரத்தை தொடர்ந்து இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா காரியத்தை சாதித்து கொள்ளலாம். ஆனால் அமைதி இல்லைன்னா காரியத்தை சாதிக்க முடியாது. அமைதியாக இருந்து பாருங்க, காரியத்தை சாதித்து கொள்ளலாம். தந்திரவாதியாக செயல்படக்கூடாது. நீண்ட நாள் முடிக்க முடியாத பிரச்சனைகளை முடித்து கொள்ள தந்திரவாதிகளாக செயல்பட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேச்சாற்றல் நிறைய வெளிப்படணும், வசீகர தோற்றமும் இருக்கணும். அப்போ தான் காதலும் கைகூடும், நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். திருமண வர செல்வதற்கெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதற்கோ அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு நல்லது நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொது பலனில் இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் சொல்கிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் சிம்மம் ராசி மகமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. விடாமுயற்சியோடு தொடர்ந்து எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி ஏப்ரல் ஃபுல்லாக நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். கர்மகாரகன் சனி, ராசிநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பலு கூடும். எந்த ஒரு வேலையை எடுத்தோம் முடித்தோம் என்று முடிக்க முடியாமல் சங்கடத்திற்கு ஆளாவீங்க. உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள், செய்து வரக்கூடிய தொழிலில் முதலீட்டுக்கேற்ற லாபம் இல்லாமல் போகும். இருந்தாலும் ஏப்ரல் 6 முதல் உங்கள் தன குடும்பாதிபதி புதன் 8வது இடம் செல்வதால் எதிர்பார்த்த பணம் வரும்.
முடியாமல் இருந்த வேலைகளை முடிக்க முடியும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் தடைகள் விலகும். பணியாளர்கள் ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும். ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேது ராசிக்குள் சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார். கூட்டு தொழிலில் இருந்த ஒற்றுமையை வெற்றுமையாக்குவார். வீண் செலவுகளையும் அதிகரிப்பார். புதிய நட்புகள் வெளியே சங்கடங்கள் ஏற்படுத்துவார். அஷ்டம கிரகங்கள் கஷ்டங்கள் அதிகரிக்கும் என்பதால் பெண்கள் உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது, அதுவும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குடும்ப ரகசியங்களை விவகாரங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மாணவர்கள் பொது தேர்வில் கூடுதல் அக்கறை எடுப்பது அவசியம். உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 1, 7, 10. பரிகார பைரவரை வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் விலகும், பயம் நீங்கும். நெக்ஸ்ட் பூரம்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாட்கள் ஏப்ரலில் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்டக்காரகனும் உங்கள் ராசிக்கு ஜீவனதிபதியான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பம் விலகும். உங்களிடம் ஒரு தெளிவு இருக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பொருளாதார நிலை உயரும். மற்றொரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க. பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகள் நல அக்கறை அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாக்கும். பிறருக்கு கொடுத்து உதவிக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலைமை உயரும். இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் கர்மக்காரகன் சனியோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகளில் நிதான வேண்டும். உங்களுக்கான எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து கொள்வது நன்மையாகும். சனி பகவான் பார்வைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பதால் செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். உறவினர்களால் சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ பேச்சிலும் வார்த்தையிலும் நிதானம் தேவை. பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம். ஏப்ரல் 6 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றி உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கூடும். சந்திராஷ்டமையில் அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 1, 6, 10. பரிகார ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யுங்க. எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். நெக்ஸ்ட் உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி ஏப்ரலில் முன்னேற்றமான நாட்கள். ராசிநாதன் சூரியனும் கர்மகாரகன் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் ஏப்ரல் 17 முதல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வகர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகள் பெருமை அடையக்கூடிய நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். அப்புறம் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வெளிநாடு முயற்சிகள் கூட சாதகமாகும். வேலையின் காரணமாக கணவனின் ஓரிடம் மனைவி ஓரிடம் என்று வாழ்ந்து வந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவிற்கு வரும். சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை கூடும். உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 1, 10. பரிகாரம் சூரிய நாராயண வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் பலம் உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த பரிகார பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்க்கட்டும். பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ராசி சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.